நீங்க நம்ம பார்க்க போகிறோம். அந்த மனுஷன் மூலியமாய் நல்லா கவனிங்க, வேதத்துல ஒவ்வொரு கதாபாத்திரமும் பழைய ஏற்பாடா இருக்கட்டும் புதிய ஏற்பாடா இருக்கட்டும், ஒவ்வொரு கதாபாத்திரமும் அவர்களுடைய சுபாவத்தை குறிக்கிறது. அதன் மூலியமாய் தேவன் நம்ம இடத்துல என்ன பேச விரும்புகிறார், அந்த கதாபாத்திரத்தின் மூலியமாய் உங்கள் இடத்துல என்ன பேச விரும்புகிறார், இந்த கதாபாத்திரத்துல என்னென்ன காரியங்கள் தேவன் விரும்புகிறார், அதெல்லாம் ஒவ்வொரு காரியமா சொல்லப்பட்டு இருக்கிறது. நீங்க அந்த கதாபாத்திரத்தினுடைய கேரக்டரை உருவாக்கி அதன் மூலியமாய் தேவன் என்ன நம்மோடு கூட பேச விரும்புகிறார்ன்ற காரியத்தை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கு நேரம் எடுத்து பேசுவேன், நல்லா கவனிங்க. மிகாயா என்கிற தீர்க்கதரிசியை குறித்து நாம் பார்க்க போகிறோம். யாரு? மிகாயா தீர்க்கதரிசி. சரியா? அவரை பார்க்கிறதற்கு முன்பாக அவர் தீர்க்கதரிசி எப்படிப்பட்ட தீர்க்கதரிசி என்றால், சுவிசேஷம் சொல்லும் போதே அவருடைய கன்னத்துல அறைந்தார்களாம். என்ன பண்ணாங்களா? சுவிசேஷம் சொல்லும் போதே, கர்த்தருடைய வார்த்தையை சொல்லும் போதே, அதாவது வேதத்துல அநேக தீர்க்க தரிசனம் சொல்லி இருக்கிறாங்க, வேதத்துல அநேக தீர்க்க தரிசிகள் இருக்கிறாங்க. அவர்கள் எல்லாரும் தீர்க்க தரிசனம் சொல்லிதற்கு பின்பாகத்தான் ரோம அரசாங்கமோ இல்லைன்னா கர்த்தருக்கு பிரியமில்லாத ராஜ்யமோ வந்து அவர்களை தண்டனைக்குள்ளாக மாற்றும். ஆனா இவர் சொல்லி கொண்டு இருக்கும் போதே அவருடைய கன்னத்துல என்ன பண்ணாங்களாம்? அறைந்தார்கள் என்று போடப்பட்டிருக்கிறது. அதனால என்னன்னா, கன்னத்துல அடி வாங்கின ஒரு தீர்க்கதரிசி என்று சொல்லுவார்கள். ஏன் இவர் அறைந்தார்கள் அப்படின்ற ஒரு சம்பவத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 18வது அதிகாரத்தை மாத்திரம் நீங்க திருப்பி வைத்துக் கொள்ளலாம். அதுல இருக்கிற காரியத்தை தான் நம்ம தியானிக்க போகிறோம். கர்த்தர் நம்மோடு கூட இடைப்படுவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 18வது அதிகாரம் அதனுடைய 1வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். யோசேபாத்துக்கு மிகுந்த ஐஸ்வர்யமும் கனமும் உண்டாயிருந்தது. அவன் ஆகாபோடே சம்பந்தக்காரருக்கு சில வருஷங்கள் சென்ற பின்பு சமாரியாவில் இருக்கிற ஆகாபிடத்திற்கு போனான். அப்பொழுது ஆகாப் அவனுக்கும் அவனோடு இருக்கிற ஜனத்துக்கும் அநேக மாடுகளை அடிப்பித்து கீலேயாத்தில் உள்ள ராமோத்திற்கு வரும்படி அவனை ஏவினார். போதும், நல்லா கவனிங்க. இங்க 3 பேரை குறித்து தான் நம்ம பார்க்க போகிறோம். ஒண்ணு இந்த தீர்க்கதரிசியா இருக்கிற மிகாயா, இன்னொன்னு யோசேபாத் ராஜா, இன்னொன்னு ஆகாப் ராஜா. ஒன்னு யாரு? மிகாயா தீர்க்கதரிசி, இன்னொன்னு ஆகாப் ராஜா, இன்னொன்று யோசேபாத் ராஜா. இந்த யோசேபாத் ராஜா கர்த்தருக்கு பிரியமான காரியங்களை செய்கிற ராஜா. அவர் யூதா தேசத்துல இருக்கிறார். ஆனா இந்த ஆகாப் ராஜா இஸ்ரவேல் தேசத்துல இருக்கிறார். கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்கிறதுல யாருடைய வேலை? இந்த ஆகாப் ராஜாவினுடைய வேலை. நல்லா கவனிங்க. இந்த மிகாயா தீர்க்கதரிசி சமாரியா தலைநகரத்துல இருக்கிற ஒரு தீர்க்கதரிசி, அதாவது இஸ்ரவேல் தேசத்துல இருக்கிறார். சரிங்களா? நல்லா கவனிங்க. ஆனா இந்த யோசேபாத்தினுடைய மகன் பேர் என்னன்னா ரெகோபயம். இந்த யோசேபாத்தினுடைய மகன் பேர் என்னன்னா யோராம். இந்த யோசேபாத்தினுடைய மகன் பேர் என்னது? யோராம். இந்த ஆகாப் ராஜாவினுடைய மகள் பேர் என்னன்னா அத்தாலியாள். இந்த ஆகாப் ராஜாவுடைய பேரு, மகளுடைய பேர் என்ன? அத்தாலியாள். இந்த யோசேபாத்தினுடைய மகன் பேர் என்ன? யோராம். யோசேபாத் கர்த்தருக்கு பிரியமான ராஜா, ஆகாப் கர்த்தருக்கு விரோதமா இருக்கிற ராஜா. அப்போ யோசேபாத் என்ன பண்றான் அப்படின்னா, தன்னுடைய மகனை இந்த அத்தாலியாளுக்கு, அதாவது தெய்வத்தை பின்பற்றாத ஜனங்கள், தெய்வத்தை பின்பற்றாத ராஜாவா இருக்கிற ஆகாப் ராஜாவுடைய மகளுக்கு பெண் கொடுக்க ஐக்கியப்பட்டு இருக்கிறான். அப்ப பாருங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த யோசேபாத் வந்து அந்த தேசத்துக்கு போறான். ஆகாப் ராஜாவுடைய தேசத்திற்கு போகும்போது அந்த ஆகாப் ராஜா, நல்லா கவனிங்க, தெய்வத்திற்கு பிரியமில்லாத ராஜா. இந்த செய்தியினுடைய கருப்பொருள் என்னன்னா, 3 காரியம் நான் சொல்றேன் கவனிங்க. 1, தேவனுக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறது, தெய்வத்திற்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறது. 2, துன்மார்க்கரோடு துணை போவது. 2வது என்னது? துன்மார்க்கர். 1 என்னது? தெய்வத்திற்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறது. 2வது துன்மார்க்கரோடு துணை போவது. 3வது தைரியம். 3வது என்னது? தைரியம். இதை குறித்து தான் நம்ம பார்க்க போறோம். நல்லா கவனிங்களேன்.
இந்த 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 18வது அதிகாரத்தை நீங்க வீட்டுல போய் வாசித்து பாருங்கள், உங்களுக்கு அந்த சம்பவம் புரியும். அப்போ தெய்வத்திற்கு பிரியமில்லாத ராஜாவா இருக்கிற ஆகாப் ராஜாவினுடைய மகள் அத்தாலியாலை தெய்வத்திற்கு பிரியமா இருக்கிற யோசபாத் ராஜாவுடைய மகன் யோராமுக்கு பெண் கொள்ளும்படி அவனுடைய தேசத்திற்கு போகிறான். போகும்போதுதான் அந்த அத்தாலியாவினுடைய தகப்பனா இருக்கிற ஆகாப் அவர்களுக்கு ஒரு பெரிய விருந்து செய்கிறார் என்கிற காரியத்தை 1-2 நாளாகமும் 18:1 வாசிக்கிறோம். 2வது வாசிங்க, 2வது வசனம். சில வருஷங்கள் சென்ற பின்பு சமாரியாவில் இருக்கிற ஆகாபிடத்துக்கு போனான். அப்பொழுது ஆகாப் அவனுக்கும் அவனோடு இருக்கிற ஜனத்திற்கும் அநேக ஆடு மாடுகளை விடுவித்து கீலேயாத்திலுள்ள ராமோத்திற்கு வரும்படி அவனை ஏவினான். நல்ல கவனிங்க, இவர் பெண் கொள்ள போகிறார். யாரு? இந்த யோசபாத் ராஜா கர்த்தருக்கு பிரியமான காரியத்தை செய்கிற ராஜா. ஆகாப் ராஜா கர்த்தருக்கு விரோதமான காரியத்தை செய்கிற ராஜா. அப்போ யோசபாத் இந்த ஆகாப் ராஜா அவனுடைய வீட்டுக்கு போகும்போது நல்ல விருந்தானது செய்யப்படுகிறது. யாருக்கு? யோசபாத்தினுடைய குடும்பத்திற்கு. யார் செய்யறா? ஆகாப் குடும்பத்தில் இருக்கிற ராஜா செய்யறா. நல்லா சாப்பிட்டு முடித்த பின்பு இந்த ஆகாப் ராஜா சொல்ற காரியம் என்னன்னா, நாங்க ஒரு தேசத்தை கொள்ளையாட போகிறோம், யுத்தத்திற்கு போகிறோம், ராமோத் என்கிற தேசத்தை யுத்தம் பண்ண போறோம். அதனால யோசபாத் ராஜாவே எங்களுக்கு நீ உதவி செய்ய வருவீரா அப்படின்னு கேக்குற. யார? பெண் கேட்டு வர்ற சம்பந்தி கேட்கிறாரு. என்னன்னு? நாங்க ராமோத்துக்கு போறோம், ராமோத்துல போய் அவர்களை என்ன பண்ண போறோம்? கைப்பற்ற போறோம். அதற்கு உங்களுடைய துணை எங்களுக்கு தேவை. அதனால நீர் எங்களோடு வர முடியுமா அப்படின்னு கேட்கிறான். எங்க போட்டிருக்க அந்த வசனம் வாசிங்க. ஏன் ராமத்துக்கு போன வாசிங்க. 1 ராஜாக்கள் 22வது அதிகாரம் 3வது வசனம். யாராவது வாசிங்க. 1 ராஜாக்கள் 22:3-4. இஸ்ரவேலின் ராஜா பிடித்துக் கொள்ளாமல் என்னோடு கூட வருகிறீரா என்று கேட்டான். பாருங்க, ஒரு சம்பந்தம் பேச வந்த ஒரு இடத்துல என்ன கேட்கிறாரு? ஒரு சம்பந்தி யுத்தம் பண்ண போலாமா? எப்படிப்பட்ட சம்பந்தி? தெய்வத்திற்கு விரோதமா இருக்கிறவன், தெய்வத்தினுடைய காரியத்தை அசட்டை பண்ணுகிறவன், தெய்வத்தை பற்ற பயம் இல்லாத ஒரு ராஜா ஆகாப் ராஜா. மிகவும் மோசமான ராஜா. இஸ்ரவேல் தேசம் 10 ராஜாக்கள், யூதா கோத்திரம் 2 ராஜாக்கள். இந்த 10 ராஜாக்களிலேயே மோசமான ராஜா யாருன்னா இந்த ஆகாப் ராஜா. இந்த ஆகாப் ராஜா கர்த்தருக்கு பிரியமான யோசபாத்தை யுத்தம் பண்ண கூப்பிடுகிறான் ராமோத்துக்கு. அப்போ ஒரு டிஸ்கஷன் நடக்கிறது. நல்லா கவனிங்க. ஆகாப் ராஜா கர்த்தருக்கு விரோதமான ராஜாவா இருக்கிறதுனால அவன் தேசத்துல இருக்கிற எல்லாவித பாகால் தீர்க்கதரிசி, அதாவது மந்திரவாதிகள், குறி சொல்லுகிறவர்கள், அஞ்சனம் பார்க்கிறவர்கள், ஜோசியம் பார்க்கிறவர்கள் எல்லாரையும் அழைத்து கிட்டத்தட்ட 400 பேர் கிட்ட. பாருங்க, ஒரு 10 பேருங்க, ஒரு 30 பேர் இருந்தாலே ஒரு அளவுக்கு கொஞ்சம் மாஸ் கேதரிங்கா இருக்கும். அப்ப 400 பேர் எப்படி இருக்கும்? பெரிய ஜனங்கள். ஆகாப் ராஜா உட்கார்ந்து இருக்கிறான். ஆகாப் ராஜா ஒரு ஆலோசனை கேட்கிறான். அதாவது யுத்தத்திற்கு போலாமா, யுத்தத்துல போய் நம்ம ஜெயம் பெற முடியுமா அப்படின்னு சொல்லி அவர்களுடைய தீர்க்கதரிசிகளை, அவர்களுடைய வேத பண்டிதர்களை, அவர்களுடைய காரியத்தை, அவர்கள் தெய்வத்தை நம்புகிற ஆசாரியர்களை அவன் கேட்கிறான். 400 ஆசாரியர்கள் வந்து நிற்கிறாங்க. ஒருத்தர் 2 பேர் இல்ல, 400 பேர் சொல்றாங்க, யுத்தத்திற்கு நீ போ, நீ ஜெயம் கொடுப்ப, கர்த்தர் உங்களுக்கு ஜெயம் கொடுப்பார், பாகால் உங்களுக்கு ஜெயம் கொடுப்பாங்க அப்படின்னு ஒருத்தர் சொல்ல 400 பேர் சொல்றாங்க. எத்தனை பேர் சொல்றாங்க? 400 பேர். அப்ப 400 பேர் சொல்றாங்கன்னா ஆகாப் ராஜா எப்படி இருக்கான்? கண்டிப்பா நம்ம கர்த்தர் என்ன யுத்தத்துல ஜெயிக்க பண்ண போகிறார் அப்படின்னு சொல்லி நிற்கிறான். ஆனால் ஒருத்தருக்கு இந்த ஆலோசனையின் மீது நம்பிக்கை என்பது வரவில்லை. ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். அநேகர் என்னதான் ஆலோசனை உங்களுக்கு கொடுத்தாலும்
தேவ பிள்ளைகளுடைய இருதயத்துல சமாதானம் வராம தேவன் அதை கன்ஃபார்ம் பண்ணவே மாட்டார். எத்தனை பேர் கை வைத்து ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். 400 தீர்க்கதரிசிகள் ஆகாப் ராஜாவினுடைய தீர்க்கதரிசிகள் வந்து சொல்றாங்க, நீ யுத்தத்துக்கு போ அப்படின்னு சொல்றாங்க. ஆனா யோசேபாத் சொல்லுகிறான், இந்த காரியத்துல எனக்கு உடன்படல, இந்த காரியத்துல எனக்கு உடன்படல, வேறு யாராவது தீர்க்கதரிசிகள் இருக்கிறார்களா என்று அவன் ஆலோசனை பண்றான். வாசிங்க அந்த வசனத்தை, 18வது அதிகாரம் 4வது வசனம் வாசிங்க. பின்னும் யோசபாத் இஸ்ரவேலின் ராஜாவை பார்த்து, கர்த்தருடைய வார்த்தையை இன்றைக்கு விசாரித்து அறியும் என்றான். வாசிங்க தொடர்ந்து 5, 6, 7. அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜா 400 தீர்க்கதரிசிகளை கூடி வர செய்து, நாங்கள் கீலேயாத்தில் உள்ள ராமோத்தின் மேல் யுத்தம் பண்ண போகலாகாதா என்று அவர்களை கேட்டான். அதற்கு அவர்கள், போம் தேவனே, ராஜாவின் கையில் அதை ஒப்புக் கொடுப்பார் என்றார்கள். பின்பு யோசபாத், நாம் விசாரித்து அறிகிறதற்கு இவர்களை எல்லாமல் கர்த்தருடைய தீர்க்கதரிசி வேறு யாராகிலும் இங்கே இல்லையா என்று கேட்டான். அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜா யோசபாத்தை நோக்கி, கர்த்தரிடத்தில் விசாரித்து அறிகிறதற்கு இம்லாவின் குமாராகிய மீகாயா என்னும் மற்றொருவன் இருக்கிறான். மீகாயா என்கிற தீர்க்கதரிசி யாரு? மீகாயா தீர்க்கதரிசி இருக்கிறான். 400 தீர்க்கதரிசிகள் சொல்லி இருக்கிறாங்க, நீங்க யுத்தத்துக்கு போங்க, நீங்க வெற்றி பெறுவீங்க, உங்களுக்கு முடி சூட்டுவாங்க, நீங்க இன்னும் பெரிய மேன்மை அடைவீங்கன்னு சொல்லி ஆகாப் ராஜாவினுடைய தீர்க்கதரிசிகள் சொல்லுகிறார்கள். ஆனா யோசபாத் சொல்றான், இந்த மீகாயாவின் இடத்துல கேட்கலாம் என்று சொல்லும்போது, இந்த ஆகாப் தீர்க்கதரிசி, அதாவது கர்த்தருக்கு விரோதமா இருக்கிற ராஜாவா இருக்கிற ஆகாப் மீகாயா தீர்க்கதரிசியை குறித்து என்ன சொல்றாரு பாருங்க. வாசிங்க தொடர்ந்து. அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜா யோசேபாத்தை நோக்கி, கர்த்தரிடத்தில் விசாரித்து அறிகிறதற்கு இம்லாவின் குமாரனாகிய மீகாயா என்னும் மற்றொருவன் இருக்கிறான். ஆனாலும் நான் அவனை பகைக்கிறேன். நல்லா கவனிங்க, அவன் இருக்கிறானா, மீகாயான்னு சொல்ற ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறானா, ஆனா அவனை நான் பகைக்கிறேன். யார் சொல்ற? ஆகாப் ராஜா சொல்ற. எத்தனை நாள் பகைக்கிறாரு வாசிங்க. அவன் என்னை குறித்து நன்மையாக அல்ல தீமையாகவே எப்போதும் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவன். தீமையாகவே தீர்க்க தரிசனம் சொல்லுகிறான். கவனிங்களேன், நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம ஏதாவது ஆலோசனை கேட்கும் போது நமக்கு நன்மையானதையே ஒருத்தவங்க சொல்றாங்கன்னா, நீங்க ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. பாருங்க, இந்த ஆகாப் தீர்க்கதரிசிகள் நன்மையானதே சொல்றாங்க. 400 பேரும் சொல்றாங்க, யுத்தத்துக்கு போங்க, ஜெயம் பெறுவீங்க, வெற்றி பெறுவீங்க, நீங்க பெரிய ஆள் ஆவீங்கன்னு சொல்லி நன்மையானதையே சொல்லுகிறார்கள். ஆனா மீகாயா தீர்க்கதரிசியை குறித்து ஆகாப் சொல்றான், இவன் எனக்கு நன்மையானதையே சொல்லல, தீமையானதையே சொல்லுவான். இன்னைக்கு தீமையை சொல்ல, இன்னைக்கு அட்வைஸ் பண்றதுக்கு நல்ல அட்வைஸ் கேட்க ஆளுங்க யார் இருக்கிற சபையில? நல்ல காரியத்தை சொல்லு, அட்வைஸ் என்ன பண்ணாத, நல்ல காரியம் கெட்ட காரியத்தை சொல்லாத, வெறும் நல்ல காரியங்களை மாத்திரம் சொல்லுங்க, கேட்டுப்போம். சரி செய்ய வேண்டிய காரியத்தை சொல்ல தேவையில்லை, சொன்னாலே எங்களுக்கு கவலை இல்லைங்கிற ஒரு நிலைமையில இருப்போமானால் தேவன் அதை தான் இன்னைக்கு நம்ம மத்தியில பேசுகிறார். அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இல்ல கை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இதுதான் விரும்புறார். அப்ப பாருங்க, இந்த தீர்க்கதரிசி வேண்டாம்பா. ஆகாப் ராஜா சொல்ற, இந்த தீர்க்கதரிசி வேண்டாம், இவன் நன்மையான காரியத்தை சொல்ல மாட்டான், எனக்கு தீமையான காரியத்தையே என்ன பண்றான், சொல்லிட்டு இருக்கிறான். என்ன தீமையான காரியத்தை சொன்னா வாசிங்க. 1 ராஜாக்களின் புஸ்தகம் 1 ராஜாக்கள் 20வது அதிகாரம் 26வது வசனம் வாசிங்க. 26 1 ராஜாக்கள் 20-26. மறு வருஷத்திலே நல்ல கவனிங்க. ஏன் இந்த ஆகாப் ராஜா மீகாயா தீர்க்கதரிசியை வேணாம்னு சொன்னதுக்கு காரணம் பாருங்க. வாசிங்க. மறு வருஷத்திலே பெனாதாத் சீரியரை இலக்கம் பார்த்து இஸ்ரவேலோடு யுத்தம் பண்ண ஆப்பேபுக்கு வந்தான். இஸ்ரவேல் புத்திரரும் இலக்கம் பார்க்கப்பட்டு தேவையானதை சம்பாதித்துக் கொண்டு அவர்களை எதிர்க்க புறப்பட்டு அவர்களுக்கு எதிரே 2 சிறிய வெள்ளாட்டு கிடைகளை போல பாதையில் இறங்கினார்கள். 32 வாசிங்க. 20:32. இரட்டை தங்கள் அறைகளில் கட்டி கயிறுகளை தங்கள் தலைகளில் சுற்றி கொண்டு இஸ்ரவேலின் ராஜாவிடத்தில் வந்து
என்னை உயிரோடு வையும் என்று உமது அடியானை ஆகிய பெனாதத் விண்ணப்பம் பண்ணுகிறான் என்றார்கள். நல்லா கவனிங்க, இந்த 20ல இருந்து ஏன் இந்த ஆகாப் ராஜா வேணாம் சொல்றான் தெரியுமா? நல்லா கவனிங்க, ஏன் தெரியுமா இந்த ஆகாப் ராஜா வந்து மிகாயா தீர்க்கதரிசி வேணாம் சொல்றான் தெரியுமா? ஒரு காலகட்டத்துல இவன் சொல்லுகிற காரியம் எல்லாவற்றையும் தேவன் செய்கிறான் என்று சொல்லி இந்த ஆகாப் ராஜா மிகாயா தீர்க்கதரிசி ரொம்ப நம்புறான். நல்லா கவனிங்க, அப்போ யுத்தத்திற்கு போகிறான். யாரு? ஆகாப் ராஜா. யுத்தத்துக்கு போகும்போது இந்த மிகாயா தீர்க்கதரிசி சொல்றாரு, எதிர்க்க இருக்கிற ராஜா பெனாதாத் என்கிற ராஜா இருக்கிறான், அவர்களை ஒருவரை கூட என்ன பண்ணாத, உயிரோட விடாத, எல்லாரையும் சங்காரம் பண்ண வேண்டும் என்று தேவன் சொல்லுகிறார். அதனால ஒருத்தரையும் விட்டு வைக்காதபடி எல்லாரையும் அழித்து போட வேண்டும் என்பதே பிரமாணமும் கட்டளையுமா இருக்கிறது. இதை நீ செய்ய வேண்டும் அப்பா ஆகாப் ராஜா என்று தீர்க்கதரிசனம் சொல்லுகிறார் மிகாயா. ஆனால் இந்த ஆகாப் ராஜா அந்த தேசத்தினுடைய ராஜாவை உயிரோடு விட்டு விடுகிறான். அல்லேலூயா. தீர்க்கதரிசியினுடைய வார்த்தையை புறம்பாக்குகிறான், ஆண்டவருடைய திட்டத்தை அல்லல் தட்டுகிறான். அப்போ இந்த மிகாயா தீர்க்கதரிசி சொல்றாரு, நீ எந்த ராஜாவை அழிக்க வேண்டும் என்று தேவன் சொன்னாரோ, எந்த ராஜாவை நீ வந்து தப்பிக்க பகை தேடினாயோ, அதே பெனாதாத் ராஜாவின் இடத்துல நீ மரித்து போவா என்கிற ஒரு தீர்க்கதரிசனம் சொல்றாரு. இந்த தீர்க்கதரிசனம் யாருக்கு பிடிக்கல? ஆகாப் ராஜாவுக்கு பிடிக்கல. அதனாலதான் என்ன பண்ணல, ஆகாப் ராஜா இந்த மிகாயாவை கூப்பிடல. சரியா? இப்போ யோசேபாத் இடத்துக்கு வருவோம். யோசேபாத் இடத்துல சொல்றாரு இந்த மிகாயா தீர்க்கதரிசி, நானும் ஒரு தீர்க்கதரிசி சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? நீங்க யுத்தத்துக்கு போக கூடாது, போகலாம், ஜெயம் வரும் அப்படின்னு சொல்லி. ஆனா இந்த மிகாயா வந்த உடனே சொல்லிட்டார், என்னன்னு? போவீரானால் நீ செத்து மடிவீர் சொல்லிட்டார். ஆகாப் ராஜா என்ன மனசுல நினைச்சாரோ அதே என்ன பண்ணிட்டார் மிகாயா தீர்க்கதரிசி சொல்லிட்டார். என்னன்னு? நீங்க யுத்தத்துக்கு போக கூடாது, ராமாவுக்கு யுத்தத்திற்கு நீங்கள் போக கூடாது, நீங்கள் போவீர்கள் ஆனால் அங்கேயே மரித்து விடுவீர்கள் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. கை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சபையில வேதத்துல நல்ல பலிபீடத்துல இருந்து ஒரு சில காரியங்கள் கடினமாய் வரும்போது ஏற்றுக்கொள்ளுகிற சுபாவம் வருகிறதா, இல்லை என்றால் அல்லல் தட்டுகிற சுபாவம் வருகிறதா, இல்லை என்றால் பழி போடுகிற சுபாவம் வருகிறதா? அப்போ 400 பேர் சொல்றாங்க ஆகாப் ராஜா, எப்பா போப்பா, உயர்வே மேன்மையா இருப்ப, ஆசீர்வாதமா இருப்ப, அடுத்து ராஜா நீதான். ஆனா மிகாயா சொல்லிட்டார், போவாத, நீ போனால் மடிந்து விடுவீர் என்று சொல்கிறார். அப்போ இந்த ஆகாப் ராஜா ஒரு தந்திரம் பண்ணுகிறார். என்ன தந்திரம்? ராஜா போனா தானே மறிச்சிருவான், நான் ராஜாவினுடைய வேஷத்தை போடாமல், சம்பந்தியா வந்திருக்கிறாரு பாருங்க யோசேபாத், அவருக்கு ராஜா வேஷத்தை என்ன பண்றாரு, போட்டுட்டு யுத்தத்துக்கு போறாங்க. யுத்தத்துக்கு போகும்போது மிகாயா தீர்க்கதரிசி சொன்ன மாதிரியே ராஜாவை சுற்றி வளைச்சாச்சு. யார? யோசேபாத் யாரு? ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளை. யோசேபாத் கர்த்தர் விரும்புகிற மகன். யோசேபாத்தினுடைய ராஜ்யம் கர்த்தருக்கு எல்லாவித நன்மைகளும் செய்கிற ராஜ்யம். அப்போ யோசேபாத் கர்த்தராரு. என்ன தொடர்ந்து நீங்க வாசிக்கும் போது நேரம் இருந்தாலும் நான் சொல்றேன், தொடர்ந்து நீங்க 18வது அதிகாரத்தை வாசிங்க. எல்லாவித சீரிய படைகள் எல்லாம் சுற்றி நின்னாச்சு. யார? யோசேபாத் கர்த்தராரு, நான் ராஜா இல்ல, இஸ்ரவேல் தேசத்தினுடைய ராஜா நான் அல்ல அப்படின்னு சொல்லும் போது தேவன் அவனுக்கு அங்க ஒரு அங்கீகாரத்தை தந்து அவர்கள் யோசேபாத்தை விட்டு விலகுகிறார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். தேவ பிள்ளைகள் யாரோடு கூட்டு வைக்க வேண்டும் என்கிற காரியத்தை கர்த்தர் உணர்த்துறார் இல்லையா? எல்லாரும் நண்பர்கள் தானே? இல்ல, யாரோடு உங்களுடைய ஐக்கியம் இருக்கிறது, யாரோடு உங்களுடைய பழக்கம் இருக்கிறது, யாரோடு உங்களுடைய உறவு இருக்கிறது என்பதை நீங்கள் சுயமாய் சிந்திக்க வேண்டியது மிக அவசியம். ராஜாவார் யோசேபாத் கர்த்தருக்கு பிரியமான ராஜா. சம்பந்தம் கலக்க வர ஆகாப் ராஜா, அவன் பேலியாளின் மக்களா இருக்கிறான், தெய்வத்தை புறம்பாக்குறவனா இருக்கிறான், தேசத்துல எல்லாவித அஞ்சனம் பார்க்கிறவன், எல்லாவித கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை பார்க்கிறவர்கள் எல்லாரையும் வச்சிருக்கிறான். அவன் சொல்லை கேட்டு நீ ராஜாவினுடைய வஸ்திரத்தை போடலாமா? அதான் ஆண்டவர் சொல்றாரு. அப்போ இந்த யோசேபாத்தை சுற்றி வளைத்ததற்கு பின்பாக யோசேபாத் கர்த்தரா என்னை விட்டுடுங்க, நான் இஸ்ரவேல் ராஜா இல்லைன்னு சொல்லி, அப்போ அந்த சீரிய படைகள் எல்லாம் இவனை விட்டு பின்வாங்கி போறாங்க. இவன் இந்த ஆகாப் ராஜா என்ன தெரியுமா பண்றான்? கர்த்தருக்கு விரோதமான ராஜா. ஏன்னா தீர்க்கதரிசி சொல்லிட்டார்ல, நீ போனா மதிச்சிருவேன்னு சொல்லிட்டு, அதனால
எல்லாவித உடைகள், அதாவது யுத்தத்துக்கு போகும்போது எந்தவித வெட்டு கூட படாதபடி எல்லாவித உடைகளையும் போட்டு போறாங்க. தலைக்கவசம், மார்பச்சை, பட்டயம், ஈட்டி, அம்பு, எந்தவித பட்டயமும் அவனுடைய சரீரத்துல படாதபடி எல்லாவற்றையும் இரும்பினால தன்னை பாதுகாத்து தான் என்ன பண்றான், யுத்தத்திற்கு போகிறான். ஆனா அங்க என்ன நடக்குதுன்னு சொல்லி பாருங்களேன். அங்க என்ன நடக்குதுன்னு சொல்லி பாருங்க. 18:28 வாசிங்க. 2 நாளாகவும் 18:28. பின்பு இஸ்ரவேல் ராஜாவும் யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்தும் கீலேயாத்திலுள்ள ராமோத்துக்கு போனார்கள். இஸ்ரவேலின் ராஜா யோசபாத்தை பார்த்து, நான் வேஷம் மாறி யுத்தத்தில் பிரவேசிப்பேன், நீரோ ராஜவஸ்திரம் தரித்திரும் என்று சொல்லி இஸ்ரவேலின் ராஜா வேஷம் மாறி யுத்தத்திலே பிரவேசித்தான். வேஷம் மாறி யுத்தத்திலே பிரவேசி ஆண்டவருடைய வார்த்தையை கேட்காம மீகாயா சொல்லி இருக்கிறாரு, போகக்கூடாது யுத்தத்திற்கு. அப்ப ராஜா தானே சாகணும், நான் தான் ராஜா, ராஜா தான் சாகணும். ஆனா ராஜ வஸ்திரம் எனக்கு இல்ல, யோசேபாத்துக்கு சொல்லி வேஷம் மாறி நல்ல அணிகலன்களை அணிந்து அவன் யுத்தத்திற்கு போறாங்க. நடக்குது பாருங்க, வாசிங்க. சீரியாவின் ராஜா தனக்கு இருக்கிற ரதங்களின் தலைவரை நோக்கி, நீங்கள் சிறியவரோடும் பெரியவரோடும் யுத்தம் பண்ணாமல் இஸ்ரவேலின் ராஜா ஒருவரோடு மாத்திரம் யுத்தம் பண்ணுங்கள் என்று கட்டளையிட்டிருந்தான். ஆதலால் ரதங்களின் தலைவர் யோசபாத்தை காண்கையில், இவன் தான் இஸ்ரவேலின் ராஜா என்று சொல்லி யுத்தம் பண்ண அவனை சூழ்ந்து கொண்டார்கள். யோசபாத்தை சூழ்ந்தாச்சு. வாசிங்க. அப்பொழுது யோசபாத் கூக்குரலிட்டான், கர்த்தர் அவனுக்கு அனுசாரியாராய் இருந்தார், அவர்கள் அவனை விட்டு விலங்கும்படி தேவன் செய்தார். இவன் இஸ்ரவேலின் ராஜா அல்ல என்று ரதங்களின் தலைவர் கண்டபோது அவனை விட்டு திரும்பினார்கள். ஒருவன் நினையாமல் வில்லை நாணேற்றி எய்தான். நல்லா கவனிங்களேன். இப்போ யோசேபாத்தை தான் மாட்டி விட்டுறார். யாரு? ஆகாப் ராஜா. சரியா? ஆனா இந்த ஆகாப் ராஜா உண்மையா எப்படி இருக்கிறாரு? வேஷம் மாறி இருக்கிறார். அவர் என்னதான் வெட்டுப்பட்டாலும் என்னதான் அம்பு எய்தாலும் அவர் மேல படாது. ஏன்? ஏன்னா அப்படிப்பட்ட வேஷத்துல இருக்கிறார், அப்படிப்பட்ட உடையை அணிந்திருக்கிறார். ஆனா பாருங்களேன், சிரியா தேசத்துல இருந்து ஒருத்தன் வில்ல ஏய்கிறான். நல்லா கவனிங்க, ஒரு வில்ல எங்க இருந்தோ ஏய்கிறான் வில்ல. வாசிங்க அந்த வசனத்தை வாசிங்க. அது இஸ்ரவேலின் ராஜாவினுடைய கவசத்தின் சந்துக்கிலே ஏற்பட்டது. எங்கேயோ, நல்லா கவனிங்க, அந்த சிரியா தேசத்துல எங்கேயோ அவன் வில்ல விடுறான். அந்த வில்லு எங்க இருந்தோ வந்து ஆகாப் ராஜாவுக்கு சின்ன கேப் மாத்திரம் இருந்திருக்கு. அந்த அணிகலன் வெட்டுனா கூட அவனுக்கு வெட்டுப்படாது, குத்துனா கூட அந்த கத்தியானது அவனுடைய சரீரத்துக்குள்ளாக போகாது. ஆனா சின்ன கேப் இருக்கிற இடத்துல அந்த அம்பானது ஆகாப் ராஜாவினுடைய கழுத்துக்குள் போய்விட்டது. கையை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். தேவனுடைய வாக்குத்தத்தமும் தீர்க்கதரிசனமும் ஒரு நாளும் வீண் போகாது, கைவிடப்படாது. அவருடைய வார்த்தை ஆம் என்றும் ஆமேன் என்று இருக்கிறது. அப்ப பாருங்க, உள்ள போயாச்சு. வாசிங்க. அப்போது அவன் தன் சாரதியை பார்த்து, எனக்கு காயம் பட்டது என்றான். இறந்து போனான். சூரியன் அஸ்தமிக்கும் போது இறந்து போனான். பாருங்க, மீகாயாவினுடைய தீர்க்க தரிசனம் அப்படியே நிறைவேறியது. இந்த மீகாயா வந்துதான் சொல்றாரு, நீ போகாதப்பா யுத்தத்துக்கு போனா நீ மரித்து விடுவீர் என்று சொன்ன போதுதான் அவன் கண்ணத்துல அறையான். பாருங்க, தீர்க்கதரிசி மீகாயா தீர்க்கதரிசி. ஒவ்வொரு தீர்க்கதரிசிக்கும் ஒவ்வொரு பேக்ரவுண்ட் இருக்கிறது வேதத்துல. ஒவ்வொரு தீர்க்கதரிசிக்கும் ஒவ்வொரு பின்புலம் இருக்கிறது. ஆகாப் ராஜா அந்த தீர்க்கதரிசியினுடைய வார்த்தையை இழந்து போன. அப்போ இந்த சம்பவத்துல தேவன் நம்மோடு கூட உணர்த்துகிற ஒரு காரியம் மூன்றே பேர் தான். ஒண்ணு ஆகாப் ராஜா, இரண்டாவது யோசேபாத் ராஜா, மூன்றாவது யாரு? இந்த மீகாயா தீர்க்கதரிசி. ஆகாப் எப்படிப்பட்ட காரியத்தை உணர்த்துறார்? ஆகாப் ராஜாவிடத்துல தேவ வார்த்தையின் கீழ்ப்படிதல் இல்லை. ஆகாப் ராஜாவுக்கு முதல்ல என்னது? தேவ வார்த்தையில என்னல்ல? கீழ்ப்படிதல் இல்ல. இரண்டாவது துணிகரம் அவனுக்குள்ள அதிகமா இருந்தது. என்னதான் நடக்குது பார்த்துருவோம். தீர்க்கதரிசி சொல்லி இருக்கிறார், எப்பா போகக்கூடாது, நீ மரித்து போயிடுவப்பா, போகக்கூடாது. ஆனா துணிகரம் என்ன நடக்குது பார்த்துடலாம். துணிகரம் இருந்தது இரண்டாவது ஆகாப் ராஜாவின் இடத்துல. மூன்றாவது தேவனுடைய சித்தத்தை அவன் செய்யவில்லை. அவன் கர்த்தருக்கு விரோதமா இருந்தாலும்
தீர்க்கதரிசி வந்து சொல்லும் போது நீ ஜாக்கிரதையா இருக்கணுமா இல்லையா ஆகாப்பே? மூன்றாவது தேவ சித்தத்தை அவன் என்ன பண்ணல, செய்யல. யோசேபாத்தினுடைய காரியத்துக்கு வாங்க. முதலாவது என்னது? துன்மார்க்கரோடு துணை போகுதல். கர்த்தருடைய பிள்ளைதான் யோசேபாத். கர்த்தருக்கு விரோதமான காரியத்தை செய்யல, கர்த்தருக்கு பிரியமான காரியத்தை செய்கிறவன் யோசேபாத். ஆனா துன்மார்க்கரோடு, அவன் துன்மார்க்கன் என்று தெரியுதுல, அவனோடு நீ துணை போகலாமா? பொண்ணு கேட்கறது போனதே தவறு, போனது சரி. யுத்தத்திற்கு போகலாமா? ராஜ வஸ்திரம் அணியலாமா? இன்னைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகள் நீங்க வேலை ஸ்தலத்துல, ஸ்கூல்ல, காலேஜ்ல எங்க போனாலும் நீங்கள் யாரோடு இருக்கிறீர்கள் என்கிற சுய நினைவு உங்களுக்கு இருக்க வேண்டும். கை வைத்து ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். உன் நண்பர்கள் சிகரெட் பிடிக்கலாம், உன் நண்பர்கள் தண்ணி அடிக்கலாம், உன் நண்பர்கள் எப்படிப்பட்ட காரியத்துல வேணா இருக்கலாம். நீங்க எப்படி இருக்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. செட் யுவர் பவுண்டரிஸ், செட் யுவர் லிமிட். நீங்களும் நானும் சாதாரணமானவர்கள் அல்ல, நார்மல் பீப்புள் இல்லைன்றாங்களே, அது மாதிரி கர்த்தருக்குள்ளாக வைராக்கியமா இருக்கிற ஜனங்கள். நீங்க அந்த வேலைக்கு போனது இவர் மூலியமா, இந்த ஸ்கூல்ல போனது இவர் மூலியமா, இங்க வாங்குற சம்பாத்தியம் இவர் மூலியமா, இவருக்கு பிரியமான காரியத்தை தான் செய்யணுமே தவிர உலகத்தானோ நண்பனோ சொந்தத்தினுடைய பிரியமான காரியங்களுக்கு நீங்கள் நான் இடம் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இரண்டாவது யோசேபாத்தினுடைய கர்த்தருக்கு பகைக்கிறவரை நேசிக்கிறான். துன்மார்க்கரோட கூட்டு இருந்தான், அப்புறம் நேசித்தான். இப்போ கடைசியா இந்த தீர்க்கதரிசி எப்படிப்பட்ட தீர்க்கதரிசி? மீகாயா தீர்க்கதரிசி எப்படி இருந்தாரு? தைரியம். மீகாயா தீர்க்கதரிசிக்குள்ள என்ன இருந்தது? தைரியம். 400 பேர் நின்று சொன்னாங்க தீர்க்க தரிசனம் நடக்காது, தீர்க்க தரிசனம் பொய் சொல்லாது, நீங்க ஜெயிப்பீங்கன்னு சொல்லி. ஆனா இவன் ஒருவன் மாத்திரம் வந்து சொல்றான். ஜெயில இருந்து தான் வரான், அவனை சிறையில வச்சிருக்கிறாங்க. மீகாயா தீர்க்கதரிசிய வந்து சொன்னான், என்னன்னு? நீ போவாது, நீ செத்து போவி, நீ மறித்து போவி. தைரியம். தேவ பிள்ளைகளுக்கு அந்த தைரியத்தை தேவன் தருவார். ஒவ்வொரு நாளும் தேவ பிள்ளைகளுக்கு அந்த தைரியத்தை கர்த்தர் தருவார். இரண்டாவது, அவனுக்கு பொறுமை இருந்தது. பாருங்க, அவன் நன்மையானதை சொல்லி கூட அவனை சிறையில வச்சிருக்கிறாங்க. அவன் நன்மையானதை செய்து கூட அவனை அங்கீகரிக்காம வச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு எத்தனை பேர் நம்மளுடைய வாழ்க்கையில அங்கீகரிப்பு இல்லாததுனால சோர்ந்து போகிறோம்? அங்கீகரிப்பு வராததுனால, உயர்வு வராததுனால, மேன்மை வராததுனால, இருதயத்துல ஆசைப்படுகிற காரியங்கள் நடக்காததுனால எவ்வளவு நாட்கள் சோர்ந்து போகிறோம். சோர்ந்து வரக்கூடாது. அதுதான் சொன்னேன், பிசாசு எடுக்கிற 3 ஆயுதம். 1 வறுமை, 2வது பயம், 3வது சோர்வு. வாசிங்க, ஒரே ஒரு வசனம் வாசிங்க. பிலிப்பியர் 1:20 வாசிங்க, முடிச்சிட்டேன். பிலிப்பியர் 1வது அதிகாரம் 20வது வசனம். பிலிப்பியர், புதிய ஏற்பாட்டுல பிலிப்பியர் 1:20. நான் ஒன்றிலும் வெட்கப்பட்டு போகாமல் எப்பொழுதும் போல இப்பொழுதும் மிகுந்த தைரியத்தோட சாவினானாகிலும் கிறிஸ்து என் சரீரத்தினாலே மகிமைப்படுவார் என்று நிச்சயித்திருக்கிறேன். கை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. தைரியத்தினாலும் பொறுமையினாலும் இந்த 3 பேர்ல யாருதான் வெற்றி அடைந்தது? மீகாயா தீர்க்கதரிசி தான். கர்த்தருடைய பிள்ளை யோசேபாத். ஆனா பாருங்க, ஒரு ராஜா பயந்துட்டாருன்னா அந்த பேச்சு வந்திருக்குமா இருக்காது? யோசேபாத்துக்கு பயந்துறாரு. இஸ்ரவேல் ராஜா கிட்ட, சிரியா ராஜா கிட்ட பயந்துட்டான். நான் ராஜா இல்ல, என்ன கொன்னுடாதீங்க. இந்த பயம் உனக்கு தேவையா? இந்த நடுக்கம் உனக்கு தேவையா? ஆண்டவர் சொல்றார், யாரோடு நீ பழக வேண்டியது என்பது fix your boundaries, set your limits. அதான் நீ ஆண்டவர் நம்மோடு கூட பேசுற காரியம். அல்லேலூயா. கை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். மீகாயா தீர்க்கதரிசி கர்த்தருக்கு பிரியமான காரியத்தை